என் குருவே துணை. எத்தனையோ சக்திகள் மாந்திரீகத்தில பிரயோகப்படுத்துற முறை பத்தி பேசியிருக்கிறோம். இதுல பூதகணம், பூதங்கள். இந்த பூதங்கள்ன்றது சிவபூதங்கள் அன்னு இருக்குது. சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, பூதகணங்கள் தான். அந்த பூதகணங்களுக்கு ஆ ரொம்ப சக்தி வாய்ந்த பூதகணங்கள்லாம் இருக்குது. சிவனுக்கு எப்படி சக்தி வாய்ந்த பூதகணங்கள் இருக்கோ, அதே மாரி சக்திக்கும் பூதகணங்கள் இருக்கு. அதுங்களும் பார்த்தீங்கன்னா, அற்புதமான சக்தி வாய்ந்த பூதகணங்கள் இருக்கு. அதுல நம்ம இந்த பூதகணங்களோட எப்படி வசியப்படுத்தணும்? அந்த பூதகணங்கள எப்படி நம்ம பிரயோகப்படுத்தணும்? அந்த பூதகணங்கள நம்பளுக்கு சாதகமா சில வேலைகள், மாந்திரீக பிரயோக வேலைகள் செய்றது எப்படி? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும் வாழ்க்கையில. பார்க்கும்போது என்னன்னா, ஒரு மாந்திரீகம் தொழில் செய்றவங்களுக்கு, அவங்க குடும்பத்துல, அவங்க பிள்ளைகளுக்கு சில தொல்லைகள் ஏற்படும். ஏன்னா, ஏதோ ஒரு வகையில நீங்க மாந்திரீக பிரயோகம் செய்யும்போது, நீங்க அந்த வேலைய எந்த ஒரு இடத்துல நீங்க செஞ்சிருக்கலாம். செஞ்சிருக்கும்போது, அந்த வேலையோட தன்மை அது உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கும். அது நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அது என்ன பண்ணும், உங்கள தாக்கும்போது, அது உங்ககிட்ட இருக்க தெய்வ சக்தி அது விரட்டிடும். ஆனா, அது என்ன பண்ணும், உங்கள தாக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும்போது, வேற யாரு உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்களோ, அவங்க கிட்ட போயிட்டு அது ஏதாவது ஒண்ணு பண்ணும். சேஷ்டைகள் பண்ணும். அப்படி பண்ணும்போது, சில பாதிப்புகள் ஏற்படுதுல்ல. அந்த பாதிப்பு கூட உங்களுக்கு வராம இருக்கறதுக்கு தான் இந்த பூத கணங்கள் உங்களுக்கு காவலாக வச்சுக்கணும். அப்படிப்பட்ட பூத கணங்கள் இது. சரிங்களா? இந்த பூத கணம் எப்படி வசியம் பண்ணணும்? எந்த மாரி விஷயத்துல வசியம் பண்ணலான்னு சொன்னா, அவங்களுக்கு பழங்கள், பழங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். பழங்கள் இறக்குன பழங்கள் அப்படியே வாங்கின்னு நீங்க ஒரு வாழை இல வச்சு, அந்த வாழை இலையில ஒரு குடுவையில அந்த பழங்கள் வச்சு, அந்த வாழை இலையில கோழிக்கறி, ரொட்டி, மீனு, ரத்த பொரியலு, ஆட்டு ரத்த பொரியலு, அதுக்கப்புறம் குடல் போட்டி இருக்குல்ல, அதோட ஒரு கிரேவி மாரி பண்ணி அதில ரொட்டி வச்சு, நீங்க இந்த போதகனத்த வசியப்படுத்தலாம். இந்த போதகனம் வசியப்படுத்தும்போது, இதோட மந்திரத்த படிக்கும்போது, அந்த போதகனம் நிக்கும். எப்படி இருக்கும்ன்னு சொன்னா, அவ்வளோ அகலமா, அவ்வளோ ரொம்ப அகலமா இருக்கும். அதே நேரத்தில உயரமா இருக்கும். இது அந்த இடத்துல வரும்போதே உங்களுக்கு அதிர்வுகள் நல்லா தெரியும். ஒரு வகையான ஒரு அதிர்வுகள் ஏற்படும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ ஒரு குங்கும வாசனையா அடிக்கும். இல்லன்னா, அ என்ன சொல்லுவாங்கன்னா, தாழம்பூ வாசனை அது அடிக்கும். அவங்க வராங்கன்னா, அந்த பூதகணம் வருதுன்னா, தாழம்பூ வாசனை அடிக்கும். குங்கும வாசனை அடிக்கும். இப்போ இந்த மாரி இந்த பூதகணங்களுக்கு அறிகுறிகள் இருக்கு. இந்த மாரி வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க கவனிக்கலாம். இது வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க தெய்வத்துக்கிட்ட சத்திய வாக்கு வாங்கிட்டு, நீங்க அந்த சத்திய வாக்கியத்துல இருந்து, அந்த பூதத்த நீங்க இனிமே நாங்க சொல்ற வேலைகள்லாம் செஞ்சு குடுங்க. அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கு வாங்கிட்டு, அந்த பூதகணங்கிட்ட நீங்க நீங்க எந்த இடத்துல நிப்பாட்டணும்னு நெனைக்கிறீங்கோ, அதுதான் முக்கியம். பூதகணத்த வசியம் பண்ணி வைக்கிறது பெருசு கிடையாது. அந்த பூதகணத்த ஒரு இடத்துல நிப்பாட்டணும். அதுக்கு உங்களுக்கு இடம் வேணும். அந்த மாரி இடம் இருந்துச்சுன்னா, அந்த பூதகணத்த அங்க நிப்பாட்டி, அது எப்படி நிப்பாட்டணும்னு சொன்னா, அதாவது ஒரு வேப்ப மரத்தால
செய்யப்பட்ட ஆ ஒரு ஒரு சின்ன சிலை மாரி இருக்கணும். எப்படி இருக்கணும்னு சொன்னா, மேல வந்து கூர்மையா வரணும். கீழ அகலமா இருக்கணும். அது கீழ வந்து உருட்டு கட்டு மாரி இருக்கணும். அப்படி அது அமைக்கணும் அது. அது உருட்டு கட்டு மாரி வந்து ஆ 1 அடி 1 அடி நீளத்துக்கு வந்து அது அகலமா வரணும். அங்கருந்து ஒ தீக்குச்சி மாரி நெனச்சுக்கங்களேன். தீக்குச்சி இருக்குது. அது மேல மருந்து எப்படி அந்த உருண்டையா இருக்கும். அந்த மாரி அது அந்தோட அமைப்பு இருக்கணும். அந்த மரத்தோட நீங்க வந்து அது இந்த இளைக்கிறவங்க, மரம் இளைக்கிறவங்கள குடுத்தீங்கன்னா, ரெடி பண்ணி குடுப்பாங்க. தீக்குச்சி மாரியே வந்து நீட்டாக்கி, அது மொ அது வந்து அடுப்பகுதியில வந்து ஒரு முத்தையாக ரெடி பண்ணி குடுப்பாங்க. அது அந்த மாரி ரெடி பண்ணி, ஒரு இடத்துல வந்து அந்த அந்த வேப்ப மரம் பக்கத்துல அது வந்து நிப்பாட்டி, அங்க வந்து அந்த தேவதைய நிப்பாட்டணும் நீங்க. நீங்க நிப்பாட்டுற இடம் வந்து அந்த வேப்ப மரமா இருந்துச்சுன்னா, அதுல வந்து அந்த சக்தி வந்து இருக்கிற மாரி உங்களுக்கு வாக்கு குடுக்கும். ஏன்னா, இது வந்து நேரடியா பயிற்சி எடுக்கணும் இதுக்கு. இது வந்து சில சொல்லில் அடங்காத விஷயம்ன்றதுனால, சொல்ல வார்த்தை தடுக்குது. நெறைய விஷயங்கள. அந்த சக்தி சொல்ல விட மாட்டேன்து நம்மளுக்கு. இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கங்க. இது நல்ல முறை இது. அதனால வந்து அந்த மாரி தேவதைய நிப்பாட்டி, அதுக்கப்புறம் நீங்க வந்து வெறும் படையல் தான் இதுக்கு. மந்திரம், கிந்திரம் வந்து எந்திரம், கிந்திரம் எதுவுமே கிடையாது. படையல் வச்சு அந்த ஒரு ஒரு சொல்லு இருக்கு. அவங்கள கூப்பிடுற ஒரு விதானம். அது கூப்பிட்டு நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ, அந்த வேலைய டக்குன்னு செஞ்சு குடுக்கும். 2 நாள், 3 நாள்லயே செஞ்சு குடுக்கும். இந்த போகத்தோட தன்மை. அதனால இது வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க. நல்லாருக்கும். ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய!